அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நடக்க போற இந்த காம்படிஷன்ல போட்டியாளர்கள் மட்டும் தான் கலந்துக்க போறீங்க. உங்க கூட உதவியாளர்கள் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அநியாயமா இருக்கு. உதவியாளர்கள் கலந்துக்கலாம்னு சொல்லி தானே பேப்பர்ல போட்டிருந்தீங்க. இப்ப உதவியாளர் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? சார், செகண்ட் லெவல் காம்படிஷன்ல மட்டும்தான் ஹெல்பர்ஸ் யாரும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்றோம். அதான் ஏன்னு கேக்குறேன். ஒவ்வொரு லெவல் காம்படிஷன்லயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சின்ன சின்னதா சேஞ்ச் பண்றது எங்களுடைய வழக்கம். அப்பதான் ஒவ்வொரு லெவல் காம்படிஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை நாங்க எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம். அது இல்ல சார், போட்டியில ஹெல்ப்பர் இருப்பாங்கன்னு தான் நாங்க இந்த போட்டியிலேயே கலந்துக்கிட்டோம். இப்ப திடீர்னு இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? இதுவும் காம்படிஷன்ல ஒரு டாஸ்க் தான். ஹெல்ப்பர் இல்லாம உங்களால தனியா மேனேஜ் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கண்டிஷனை நாங்க போட்டிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, 15 மினிட்ஸ்ல குக் பண்ணனும்னு சொல்றீங்க. ஹெல்ப்பர் கூட இல்லனா எப்படி? ஹெல்ப்பர் இல்லாம கண்டஸ்டன்ட் மட்டும் தான் சமைக்கணும். இதுதான் எங்களோட ரூல். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் உங்க இடத்துல இருங்க. ஹெல்ப்பர்ஸ் எல்லாரும் ஆடியன்ஸ் செட் போய் கொஞ்சம் உட்காருறீங்களா? என்னப்பா இப்படி சொல்றாங்க? நீ எப்படி தனியா சமைப்ப? அதான் ரூல்ஸுங்கும் போது நம்ம என்னையா பண்ண முடியும்? இன்னைக்கு தனியா சமைச்சு பார்த்துட வேண்டியதான். அது இல்ல தம்பி, நான் உன் கூட இருந்தா உனக்கு ஒத்தாசையா இருக்குமே. நீங்க பக்கத்துல நிக்கலன்னா என்னையா? நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் என் மனசுல இருக்குங்கயா, அது போதும். சரவணா, என் மகன் இருக்க வேண்டிய இடத்துல நீ நின்று சமைக்கிற. இது அவனுடைய கனவுயா. இதுல நீ எப்படியாவது ஜெயிச்சிடணும், விட்டுறக்கூடாதுயா. அதுதான்யா என் ஆசை. கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. வெற்றியோட வாயா. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு என்ன சமைக்க தெரியாதா என்ன? அதுக்கு இல்ல அத்தை, என்னதான் இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்காதுல்ல. அட, அத்தை எங்க போறேன்? இங்கதான் உட்கார்ந்துருக்க போறேன். நீ பார்த்து சமைச்சு நல்லபடியா செஞ்சிருமா. நீ தைரியமா இரு, அதெல்லாம் நீ நல்லபடியா சமைச்சிருவ. அத்தை சொல்றேலம்மா, நல்லா சமைச்சிட்டு வா. அத்தை இங்கதான் இருப்பேன், பயப்படாத. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மாமா. இப்போ எதுக்கு மீனாட்சி பயப்படுற? மாமே சமையல் எப்படி கலக்க போறேன்னு மட்டும் பாரு. Okay, time starts now. மட்டன் கோலா உருண்டை குழம்பு. கருவாட்டு குழம்பு அது நம்ம ஃபேவரட் ஐட்டம் ஆச்சே. மீனாட்சி, வெற்றி நமதே. அத்தை, மட்டன் கோலா உருண்டை குழம்பு. ஈஸிதான் முத்தழகு, பயப்படாத. சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம்.